சொல்கிறேன், எவன் தலைபாரம் எடுத்து வரானோ அவன் வாழ்க்கை பாரத்தை பகவான் சுமக்கிறான். எவன் மலையேறி படியேறி மேலே வரானோ அவனை வாழ்க்கை படியில் பகவான் மேலே மேலே ஏற்றி வைக்கிறான். எவன் அவங்கிட்டப்பாய் கண்ணீர் விடுறானோ அவனை பகவான் வேறு எங்கேயும் கண்ணீர் விட வைக்கிறது இல்லை. எவன் அவங்கிட்ட கையேந்தி நிற்கிறானோ அவனை பகவான் வேறு யார் முன்னாடியும் கையேந்த வைக்கிறது இல்லை. எவன் பரிபூர்ணமாக சரணாகதி அடைகிறானோ அவனை தன்னுடையவனாக பகவான் நினச்சி அவன் வாழ்க்கையை நடத்தி கொடுக்குறான். அப்படிப்பட்ட அந்த கருணாமூர்த்தி நம்ம அத்தனை பேருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் ஆனந்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகம் பண்ணட்டும். இந்த கோவிலில் வரக்கூடிய இப்போ மலைக்கு வர முடியாத எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் ஆண்கள் கஷ்டப்பட்டு சபரிமலைக்கு போய் அடையக்கூடிய பலனை அந்த பெண்கள் வீட்டில் இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனாலே அடைஞ்சிடுறாங்க. அதனால் பெண்களை மலைக்கு வர வேண்டாம், பகவானுக்கு ஐயப்பனுக்கு பெண்களை கண்டா பிடிக்காதுங்கிறதெல்லாம் போய் ஒரு குறிப்பிட்ட வயது வர வரைக்கும் அவங்களால மலைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்குது. விரதம் இருக்க முடியாத காரணத்தினால அந்த வயது வந்ததுக்கப்புறம்